இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இறை வார்த்தை முதன்மையும் கடைசியும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு தருகிறது. நாம் பல வேளைகளில் இவ்வுலக சிந்தனையை கொண்டவர்களாக முதன்மையான இடத்தை வெற்றியாக பெற வேண்டும் என்பதற்காக முனைந்து நிற்கிறோம். வாழ்வில் முதன்மைதான் எப்பொழுதும் முக்கியம், முதலிடம் பெறுவதுதான் வாழ்வினுடைய முதன்மை என்று நினைக்கிறோம். ஆனால் இறைமகன் இயேசு முதன்மையானவர்கள் கடைசியாவார்கள் என்றும், கடைசியானவர்கள் முதன்மையாவார்கள் என்றும் தன்னுடைய மறையுரையின் வழியாக நமக்கு எண்பிக்கின்றார். வாழ்வில் கடவுளின் ராஜ்யத்தில் கடைசியாக சேர்கின்றவர்கள் கூட முதன்மையானவர்களுக்கு இணையானவர்கள் என்பதை எடுத்துரைக்கின்றார். மனமாற்றத்தின் வழியாக கடவுளின் ராஜ்யத்தில் இணைகின்ற யாவருக்குமே பொதுமையான இடமே உண்டு என்பதை இறைமகன் இயேசு எடுத்துரைக்கின்றார். எனவே இறை ஆட்சியில் பங்கு பெற நம்மை கடைசியாக்கிக் கொள்வோம். இறைமகன் நம்மை முதன்மையாக்குவார் என்ற நம்பிக்கையிலே இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். இன்றைய நாள் பலியை ராமபுரம் பங்கு மக்களுடைய நலமான வாழ்வுக்காக ஒப்புக் கொடுத்து இறைவண்டல் செய்வோம். அன்பு சகோதரமே, தூய மர நிகழ்வை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதம் களிலே இறைவா உமக்கு ஆசிமை உண்டாகுக. உலகிலே நல் மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ மகிமைப்படுத்துகின்றோ. உமது மேலா
மாட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜனித்த ஆண்டவர் இயேசு ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 17 முதல் 20 வரை. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசிமொழி கூறும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீ
போன்ற துன்பங்களில் மலையாக என்னை சூழ்ந்து அரணாய் நின்றாய். கொடியின்றி தடுமாறும் தருணங்களில் உடன் வந்து கரம் தந்து கரை சேர்க்கிறாய். அலை ஓயா கடல் போன்ற துன்பங்களில் மலையாக என்னை சூழ்ந்து அரணாய் நின்றாய். கொடியின்றி தடுமாறும் தருணங்களில் உடன் வந்து கரம் தந்து கரை சேர்க்கிறாய். உன்னில் வாழும் எனக்கு சோர்வில்லையே, உன் குரல் கேட்டு நடப்பேன் உன் பிள்ளையே. உன்னில் வாழும் எனக்கு சோர்வில்லையே, உன் குரல் கேட்டு நடப்பேன் உன் பிள்ளையே. இயேசுவே என் நேசமே உன் அன்பே போற்றி, மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாளாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாளாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. இரு கைகளில் என்னை தாங்கினாய், இரு கண்களால் என் முகம் நோக்கினாய். உன் அன்பு மேலானது, மார்போடு என்னை தேற்றும் மடி மீது தாளாட்டும் தாயான தெய்வம் நீ இயேசுவே. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 16 முதல் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 3 வரை. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேய வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய திருத்தந்தையின் தேர்வு வேளையில் ஒரு நிகழ்வு நடந்தது. வழக்கமாக திருத்தந்தையர்கள் தேர்வு செய்யப்பட்டவுடன் தங்களுடைய அந்த முதல் பிரசன்னத்தை மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இறைவனின் ஆசிரை அவர்களுக்கு கொடுப்பார்கள். இந்த நேரத்தில் வெண்புகை எழும்புகின்ற பொழுது மக்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்தார்கள். புதிய திருத்தந்தை தேர்வு செய்து விட்டார்கள் என்ற அந்த அக்களிப்போடு திருத்தந்தையின் ஆசீர்வாதத்திற்காக கூடி நிற்கிறார்கள். பால்கனியில் நின்று கொண்டு திருத்தந்தை அவர்கள் அனைவருடைய ஆரவாரத்தையும் அப்படியே சையை காட்டி அமைதியடைய செய்கிறார். மக்களிடத்திலே ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். தயவு செய்து எல்லோரும் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி முழந்தாள் படியிடுகிறார். எல்லா மக்களும் நின்றவாறே திருத்தந்தைக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த மக்களுடைய ஜெபம் முடிகின்ற பொழுது திருத்தந்தை எழுந்தென்று சொல்கிறார், இப்பொழுது உங்களுடைய ஜெபத்தின் வல்லமையினால் நான் உங்களை ஆசீர்வதிக்க வலு பெற்றிருக்கிறேன். கடவுள் என்னை ஆசீரினால் நிரப்பி இருக்கிறார். ஆகவே நான் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, என்ன வித்தியாசம்! நான் தான் அனைவரிலும் முதன்மையானவன், நான் தான் ஆசி வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாடிலிருந்து சற்று இறங்கி வந்து, எனக்காக என் மக்கள் ஜெபித்து இறைவனுடைய வல்லமையை பெற்று தரட்டும், அதன் வழியாக நான் மக்களுக்கு இறைவனுடைய ஆசிரை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று தன்னை அவர் தாழ்த்தி கொள்கிறார். அந்த முதன்மையான இடத்தை மக்களுடைய ஜெபத்திற்காக அவர் விட்டுக் கொடுக்கிறார். ஆகவே கடவுளின் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக் கொள்கிறார். இந்த நிகழ்வு உலக திருச்சபையில் முதல் முறையாக நிகழ்ந்ததினால் அனைத்து மக்களுடைய உள்ளங்களிலும் பதிந்தது. திருத்தந்தையானவர் மிகவும் தாழ்ச்சியோடு இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை விரும்புகிறார். நாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். 2021ஆம் ஆண்டு ஒலிம்பிக் நடைபெற்றது. டோக்கியோவிலே ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் ஒரு போட்டி உயரம் தாண்டுதல் போட்டி. இந்த போட்டியினுடைய கடைசி நிலை என்னவென்றால், 2 வீரர்கள் சம நிலையிலே இருக்கிறார்கள். கத்தார் நாட்டை சேர்ந்த ஒரு இஸ்லாமியனும்
இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவனும் சமநிலையில் இருக்கிறார்கள். 2 பேருக்கும் போட்டி போட்டு அவர்கள் உயரத்தை ஏற்றிக்கொண்டே போகிறார்கள். ஒரு நிலையிலே இத்தாலி வீரருடைய காலில் தசை பிடித்து அவரால் அந்த போட்டியிலே கலந்து கொள்ள முடியவில்லை. நான் இதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அறிவிக்கிறார். அப்பொழுது அங்கே நடுவராக இருந்தவர் கத்தார் நாட்டினுடைய வீரரை அழைத்து, நீங்கள் தான் ஒலிம்பிக்கில் தங்கம் பெறுகிறீர்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த கத்தார் நாட்டினுடைய வீரர் சொல்வார், ஒருவேளை நானும் இந்த போட்டியிலிருந்து விலகுகிறேன் என்று சொன்னால் இந்த தங்க பதக்கம் யாருக்கு போகும்? அப்படி நீங்கள் விலகுவதாக அறிவித்தால் இருவருக்கும் இந்த தங்கம் பகிர்ந்து அளிக்கப்படும் என்று சொன்னார். உடனே கத்தார் நாட்டு வீரர் சொல்கிறார், நானும் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன். 2 பேரும் இணைந்து முதலிடம் பெற்றவர்கள் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டது. வழக்கமாக போட்டி, பொறாமை, நான் என்ற அந்த ஒரு எண்ணம் தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே முன்னே நிற்கும். ஆனால் இந்த வீரர் தன்னுடைய வாழ்க்கையில் சற்று வித்தியாசமான கொள்கையும் கனவும் கொண்டவராக இருக்கிறார். இயலாதவராக இருக்கக்கூடிய ஒரு வீரருக்கு இந்த இடம் உரியது. ஏனென்றால் என்னை போல் அவரும் போட்டி கொண்டே இருந்தார். அவருக்கு எதேச்சையாக விபத்தின் காரணமாக போட்டியிலே தொடர்ந்து நீடிக்க முடியாத ஒரு சூழலில் பரிசு அவரிடமிருந்து பறிபோவதை ஏற்றுக்கொள்ள முடியாதவராக தன்னோடு போட்டி போடுகின்ற அந்த சக வீரருக்கும் இணையான மதிப்பும் மரியாதையும் பரிசும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அங்கு இருவரும் சமநிலையில் அந்த தங்க பதக்கத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். இது ஒலிம்பிக்கில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. இவ்வாறு கடைசியும் முதன்மையும் என்பது மானுட வாழ்க்கையில் இயல்பாகவே வரக்கூடியதுதான். ஆனால் நாம் எவ்வாறு காண்கிறோம் இவற்றை என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய இறப்பை அறிவிக்கிறார். இங்கே அவரோடு வாழ்கின்றவர்கள் இயேசுனுடைய இறப்பை பற்றிய சிந்தனையில் நாட்டம் கொள்ளாது யார் அவருக்கு பின்பாக தலைவராவது, இயேசுவுக்கு அடுத்தபடியான நிலையில் இருப்பது யார் பெரியவர் என்ற கேள்வி எழும்புகின்ற பொழுது ஒரு குழந்தையை ஓமையாக கொடுத்து இக்குழந்தையின் மனநிலையில் கள்ளம் கபடமற்ற குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் கடவுளை போன்றவர்கள் என்பதை எடுத்து சொல்லி கடைசியானவர்கள் முதன்மையானவர்கள் கடைசியாவர் என்ற செய்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார். இயேசு ஆண்டவர் திருமண விருந்து நிகழ்வில் செல்கின்ற பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார். ஒருவேளை ஒருவர் உங்களை விருந்துக்கு அழைத்தால் நீங்கள் முதன்மையான இருக்கைகளில் அமர வேண்டாம். ஏனென்றால் உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரை அவர் அழைத்திருந்தால் அவரை அழைத்து கொண்டு வந்து, நண்பா இந்த இடம் இவருக்குரியது, ஆகவே இந்த இடத்தை விட்டுக்கூடும் என்று சொல்கின்ற பொழுது நீர் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். எனவே நீர் இந்த இடத்திலிருந்து அகன்று போக வேண்டிய சூழல் உருவாகும். அப்படி இராமல் இருக்க வேண்டும் என்றால் நீ கடைசி இருக்கையில் அமர்ந்து கொள். உன்னை அழைத்தவர் நீ மதிப்புக்குரிய இருக்கையில் அமர வேண்டும் என்று உன்னை பிறர் முன்னிலையில் அழைத்து செல்கின்ற பொழுது நீ மதிப்பு பெறுவா என்று சொல்வார். இவ்வாறு கடைசியானவர்கள் முதன்மை ஆவார்கள் என்று சொல்லி இருக்கின்றார். அதுபோல விண்ணரசிலே நாம் பாவிகளாக இருந்தாலும் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் மனமாற்றம் பெற்றால் புனித நிலைக்கு நாம் உயர்த்தப்படுவோம். எவ்வாறு அன்னை மரியாளுக்கு ஒரு இடம் இருக்கிறதோ அதே போல் நமக்கும் ஒரு இடத்தில் விண்ணகத்தில் வாழ்வு உண்டு என்ற செய்தியை தான் இயேசு தருகிறார். எனவே விண்ணகத்தில் 1, 2, 3 என்ற நிலை கிடையாது. விண்ணகத்திலே மனம் புரிந்தோர் மனம் புரியாதோர் என்ற நிலை கிடையாது. எல்லோருமே கடவுளின் பிள்ளைகளாக இருப்பர் என்பதுதான் அங்கே நமக்கு தரப்படுகின்ற நிலையாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையை நாம் பிறருக்கு விட்டு கொடுத்தால் நாம் முதன்மையாவோம் என்ற செய்தியை இறைவனின் வார்த்தை இன்று நமக்கு தருகிறது. அதற்கு எதிராக உள்ளதுதான் இந்த 2ஆம் வாசகம் சுட்டி காட்டுகிறது. பொறாமை, சினம் கொள்ளுதல், கபடத்தன்மையோடு வாழ்தல், இவைகள்தான் நம்முடைய இந்த முதன்மையான இடத்திற்கு நம்மை தள்ளுவது. நாம் வெளிவேடத்தோடு நாம் தான் முக்கியமானவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை தருவது இது போன்ற தீய எண்ணங்கள். எனவே இவைகளை விட்டொழித்து கிறிஸ்தவ மனப்பான்மையோடு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தது கடவுள் தன்மையை விட்டார், மனிதனாக பிறந்தார். மனிதர்களாகிய நாம் கடவுளோடு வாழ்வதற்காக, கடவுளிடமிருந்து அகன்று போன நம்மை கடவுளோடு சேர்ப்பதற்காக கடவுளாய் விளங்கியவர் கடவுள் தன்மையை விட்டார், மனிதனாக பிறந்தார். இதுதான் செய்தி. எனவே இந்த செய்தியை வாழ்வாக்க வரவேண்டி ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம்.
மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன் தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார் நீ மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் ராத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணைக் கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன் திருவாவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதி உடனே நம்புகிறேன் ஆமென். காணிக்கை பாடல். தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும் மலரின் மனமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும் மனித மாண்பு மலரும் வாழ்வினை விரும்பும் பலியாகும் மனித மாண்பு மலரும் வாழ்வினை விரும்பும் பலியாகும் மனிதம் எங்கும் மலர வேண்டி பலியாய் வருகின்றோம் தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும் ஈலை எங்கள் வாழ்விலும் விடியலுண்டு என்றவா ஈலை எங்கள் வாழ்விலும் விடியலுண்டு என்றவா புதிய வானம் புதிய பூமி உலரும் நாளை காணவே புதிய வானம் புதிய பூமி உலரும் நாளை காணவே வருகின்றோம் யாம் தருகின்றோம் வாழ்வை பலியாய் தருகின்றோம் புனிதம் உந்தன் மலர்பதம் தீப ஒளியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கை நீட்டி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் இவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளுடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலாக மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதினாட்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டுமையிடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக திருவிழமானி. ஆகவே நாங்கள் வானதூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பகுகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசுரேன், எல்லா திரு நிலையினராக இவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமிதர் நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமகளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் விலகலும் உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாச பாதுகாவலி கார்மல் அன்னை, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டிரை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தனமை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். சொந்தம் தேடும் நின்றனுள் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் நின்றனுள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு. உறவில் நாளும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிர் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தேன். ஓடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிர் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இந்த மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், கடவுள் உங்களோடு. இறைவனுக்கு நன்றி.
மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க வாழ்கவே இறைவழி நின்று விரைந்தமை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே தாயே சுகம் தரும் சுந்தரியே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே 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 சாச சாச சலீரி லீரி மாம கமரி கமதா இறைவுளம் இறங்கிட உனை தந்தார் மகனை தந்திட எமை மீட்டார் இறைவுளம் இறங்கிட உனை தந்தார் மகனை தந்திட எமை மீட்டார் வழிகளை காட்டி முன் சென்றார் அவர் வழி நடப்பதே முறை என்றார் மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே 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 சாச சாச சரீரி லீரி மாம கமரி மபதபா ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே. அனைவருக்கும் காலை வணக்கம்.